சிங்கப்பூரில் வெயில் கொன்று எடுக்குதுங்க. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, சென்னை மாதிரி. பட் ஏன்னா கைஸ் 13,000 தான். நம்ம ஊரில் பார்த்தோம்னா இது வந்துட்டு 20,000 ரூபா கிட்ட வரும். சிங்கப்பூரில் இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம். சரி இப்போ விளாக் பண்ண வேண்டாம், நைட் தான் இங்கேருந்து கிளம்புறோமா, சும்மா சுற்றிருப்பான்னு நினச்சோம். அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்தோம். பாருங்கள், இதை பார்த்து எப்படிங்க விளாக் பண்ணாமல் இருக்க, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். செம்மலா சிங்கப்பூர் வந்து. ஆனால் இங்கே எல்லோரும் இங்கே குடியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள். I am just showing the next hour. ஓகே, டர்க்கிஷ் கைஸ். இங்கே பாருங்க, இதை பார்த்தா எப்படிங்க vlog பண்ணாமல் இருக்க முடியும்? எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ். சீ ஃபுட், எஸ், ஃபுல்லாக கைஸ். இப்போ நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டேன். என்னன்னா வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. சிங்கப்பூர்லேயும் சண்டே மார்க்கெட் நினைக்கிறேங்க. நம்ம ஊர் மாதிரியே போட்டிருக்காங்க. அவருங்க பேகு, சன்ஸ்கிரீட்டோட ஷர்ட்டு, இது ஃபுல்லாக டிஷர்ட் போல இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊர் திருப்பூர்லேருந்து வருதோ கைஸ். இங்கேருந்து நான் மேப் போட்டோம். முஸ்தபா சென்டர் இங்கேருந்து 650 மீட்டர் தான் எங்கள் ரூமில் இருந்துச்சு. அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இது பாருங்க, சண்டே பாருங்கள். நம்ம ஒரு ஆக்சுவலாக கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பிஎன் புதூர் கிராஸ்கட் ரோட்லாம் வச்சுக்கோங்க, பயங்கர இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும். எதுக்குன்னா சிக்கன் வாங்குறதுக்கு, அப்புறம் அந்த திங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம ஆளுங்க காலையிலே போயிடுவாங்க. அதே நம்ம தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர்த்து பார்க்க முடியுது. செம பசியில் இருக்கும். இப்போ வந்து பங்களாதேஷ் ஃபுட்டு. இதே மொத்தம் 3 நான் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா, இது சிக்கன் கிரேவி. இது எனக்கு அவருக்கு. கைஸ் ஆக்சுவலாக இப்போ நான் நடந்து வந்து டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பசங்க ஆக்சுவலாக என்னை பார்த்துருக்காங்க இன்ஸ்டாகிராம். உங்கள் பேர் சியோ. ஓகே பிரதர், பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். கைஸ் நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம சிம்லின் ஸ்பைன்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேமராஸு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ரொம்ப சீப்புன்னு சொன்னாங்க. சீப்புனா சிங்கப்பூரில் சீப்பு. ஸோ அதனால் எனக்கு ஒரு மைக் பார்க்க வந்துருக்கிற 3 கண்ட்ரி நான் சுற்றிட்டு இருக்கேன் மைக்குக்காக. பார்ப்போம் எங்கேயாச்சும் மைக் இருக்கா, கம்மியாக இருக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் நம்ம சிங்கப்பூரில் 4வது டே. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே கூட. நாளைக்கு இருப்போம். நாளைக்கு நம்ம வந்து கிளம்பி அடுத்த கண்ட்ரி போக போகிறோம். பிரதர் நாளைக்கு வந்து நம்ம மலேசியா போக போகிறோம். எப்படி போக போகிறோன்னா அடுத்த வீட்டில் சொல்கிறேன். சிங்கப்பூரில் வெயில் கொன்று எடுக்குதுங்க. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, சென்னை மாதிரி. பட் ஏன்னா கோயம்புத்தூர் ரொம்ப கூலிங்காக இருக்கும். பட் கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் அதிகம் தான். கைஸ் இது என்ட்ரன்ஸ் போல இருக்கு. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஐயோ, நிறைய கடை பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் பொண்ணுங்க தாங்க புகை அடித்து தூக்குறாங்க. ரோடு ஃபுல்லாக அந்த மேகம் ஃபுல்லாக புகை இருக்கும். அது காரணமே பொண்ணுங்க நினைக்கிறேன். அடித்து தம்மு. பசங்க அடிக்கவே கம்மி தான் பார்த்துருக்கேன். பட் பொண்ணுங்க அடித்து தெறிக்க விட்றாங்க. டிஜே இஸ் ஆஃப் மை பக்கெட் ட்ரீ. சார் இது இஸ் ஹவு மச் டிஜே? இந்த மைக் தாங்க வாங்கணும். இது வாங்க தான். இஸ் ஹவு மச் டிஜே மைக்? 220.
$220 $220 நம்ம ஊர் காசுக்கு பார்ப்போம். கைஸ் 13,000 தான். நம்ம ஊரில் பார்த்தோம்னா இது வந்துட்டு 20,000 கிட்ட வருது. கம்மி தான், 13,000 வருது. பார்ப்போம், உள்ளே போய் பார்த்துட்டு வந்து வாங்குவோம், இங்கே வாங்கக்கூடாது. இது டிஜே என்னோட ட்ரீம். இதெல்லாமே கோபுரம், இதெல்லாம் ஆக்ஷன் கேமரா 12. நம்ம இதை 10 தான் வச்சுருக்கோம். இது பார்த்துருக்கீங்களா, நம்ம சைனீஸ்காரங்களாம் வந்துட்டு குக் பண்ணுறப்போ வெறுக்காமல் இருக்க ஃபேன் மாதிரி. கைஸ் இதெல்லாமே சவுண்டு, இது கீபோர்டு அந்த மாதிரி இதெல்லாம் ஐட்டங்க. ஆக்சுவலாக நான் இது நம்ம மலேசியாவில் போகணுன்னு நினச்சேன். பட் இங்கே பார்ப்போம், மலேசியா இன்னும் கம்மியாக இருந்தால் மலேசியாவில் வாங்கும். பட் நம்ம அதிகம் மலேசியாவில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே 2,000-3,000 கம்மியானாலும் நம்மளுக்கு லாபம் தானே. ஆக்சுவலாக அவருக்கு பங்களாதேஷ் அவருக்கு நடக்க முடியல. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ரூமுக்கு போனார். நான் சரின்ட்டேன். கடைசியில் தான் அப்புறம் வாங்க உங்களுக்காக வரேன்ட்டு வராரு. இது ஐஃபோனுங்க, இல்லை யூஸ்டு ஐஃபோன் நினைக்கிறேன். இதோ இவன் ஐஃபோன் 15 Pro Max. இது ஒரிஜினலான்னு தெரில, டூப்ளிகேட்டான்னு தெரில. இட்ஸ் 150. இது சாரி யூஸ்டு ஃபோன்ஸ். எஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஃபோன் போட இருக்கு. ப்ரைஸ் படம் வச்சுருக்கானுங்க. இதுதாங்க நம்ம இடம், கேமரா இடம். பட் உள்ளே போனால் வாங்கணும், சும்மா போய் பார்க்கறதுக்கு எதுக்கு. இங்கே சார்ஜர் பாரு, சார்ஜர் $5. இதெல்லாமே கேபிள் சார்ஜ் போடுறப்ப இருக்குது. என்னங்க இது நம்ம ஊர் அந்த கேர்ள்ஸுக்கு என்ன போடுவாங்க, லப்பர் ரிப்பன் பேண்ட் மாதிரி தொங்க விட்ருக்காங்க. அவங்க எத்தனை இருக்குது பாருங்கள். பட் இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஏறாது, பட் ஸ்லோவாக தான் ஏறும். ஓடிஜி பென்ட்ரைவ் 52 இங்கே 52 இதுதாங்க வருது. சாண்டிஸ்க்கு 256. எப்படி நம்மளுக்கு தேவைப்படுமான்னு தெரில. கைஸ் நீங்கள் பாருங்கள் எத்தனை, இது எல்லாமே எலக்ட்ரானிக் தான். எல்லாமே அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் அது இதுன்னு ஏகப்பட்டது தான். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கீழே சுற்றி பார்த்துட்டு மேலே போங்க. மேலே தான் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் கீழே சும்மா ஒரு ரெட்டு பார்த்துட்டு மேலே போய் ரெட்டு விசாரிங்க. உங்களுக்கு எது ஓகேவா இருக்க வாங்குங்க. கேஸ் மேலே இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது நிறைய விஷயம்லாம். நம்ம கடையில் உள்ளே இறங்கி பேசணும். பட் இங்கே வந்து நம்மளால் விலை கம்மி பண்ணி பேச முடியுமான்னு தெரியல. பட் நம்ம ட்ரை பண்ணால் வாங்கலாம்னு நினைக்கிறேன். மினி அவ்வளோதான் வருது. கைஸ் இங்கே நம்ம தெரியும் பாருங்கள்,
ஹலோ. தமிழ் கடை அக்கா இந்த மாதிரி இல்லை, இது ஆக்சுவலாக நம்ம கேமரா போடுற மைக். GoPro கேமரா போடுறோம். ஆமாம் 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 ஆமாங்க்கா. ஆக்சுவலாக இது டிஜே ப்ளூடூத்தோட வரும். GoPro கேமரா டிஜே மைக்கு. GoPro என்ன போட்டு டைப்ஸியா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இது வந்து போட்டு நம்ம போடுற மாதிரி. அதில் என்ன போட்டு டைப்ஸியா? இல்லை ஆக்சுவலாக டைப் சி தான் நம்ம போட்டுக்கலாம். ஐ மீன் என்ன போடணும் போட்டுக்கலாம். அது அடாப்டர் வாங்கி வச்சு. ஆடியோ போட்டுனா ஆடியோ போட்டு தனியாக இருக்குது, டைப்ஸினா டைப்ஸி தனியாக இருக்குது. உங்களுக்கு அது பார்க்க முடியுங்களா? கேஸ் இங்கே கேட்டால் இங்கேயும் இல்லையாம்மா, ஸ்டாக் இல்லையாம்மா. ஏன்னா அதிகமாக அது சேல் ஆகுது போல இருக்குது. இங்கேயுமே ஸ்டாக் இல்லைங்க. கிட்டத்தட்ட 5,000-6,000 கிடச்சா கூட நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு 15,000 சொல்கிறாங்கல்ல, சரி இந்தியாவில் 13,000 சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே. இது 3rd ஃப்ளோர் நினைக்கிறேன். இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது. விசாரிச்சுட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க மாச்சிங்க நிறைய ஐட்டம் இருக்குது. என் வீடை கொஞ்சம் ரெஃபராக வச்சு நீங்கள் நிறையா கடைக்கு வந்து பார்க்கலாம். பட் எல்லாமே காட்டிடும் உங்களுக்கு. எது ஓகேவோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதை வேணுமோ பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் நான் மைக்கெல்லாம் தேடிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த் அதிகமாக போகுது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க கூட எல்லாம் சொல்கிறேன். கைஸ் எல்லா கடையில் ஏறி இறங்கிட்டோம். டிஜே மைக்கு மட்டும் இல்லை, ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக். ஏன்னா நிறைய சேல் ஆகுது போல் இருக்குது. அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்ட்டாங்க. ஓகே கைஸ் நான் மலேசியாவில் போய் தான் பார்க்கணும். மலேசியாவில் இன்னும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்தோம். சரி இப்போ vlog பண்ண வேண்டாம், நைட் தான் இங்கேருந்து கிளம்புறோமா, சும்மா சுற்றிட்டு போகலான்னு நினச்சோம். அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்தோம். பாருங்கள், இதை பார்த்து எப்படிங்க vlog பண்ணாமல் இருக்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். செம்ம அழகாக இருக்குங்க பாரு. நான் நினச்சேன், நான் விட சொன்னேன் எதுக்கு ப்ரோ vlog பண்ணிவிட்டு 5 days ஃபுல்லாக பண்ணித்தானே இருந்தோம், இன்னைக்காச்சும் ஃப்ரீயாக சுற்றலாம் ஈவினிங் அப்படி நினச்ச ஒரு இடத்துக்கு வந்தோம். ஆனால் இதை பார்த்து எப்படிங்க vlog பண்ணாமல் இருக்க முடியும்? இது ஏரியா பார்த்தீங்கன்னா ஹஜி லைன் அப்படி ஒரு இடம். நான் இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸே பார்க்கலங்க. இங்கே வந்துட்டு ஃபாரினர்ஸ் இங்கிலீஷ்காரனுங்க பார்க்கல இங்கே சிங்கப்பூர் வந்து. ஆனால் இங்கே எல்லோரும் இங்கே குடியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, செம்மலாக இருக்கு. இங்கே ஃபுல்லாக சாப்பாடு தான். பட் நம்மள மாதிரி சாப்பிட முடியாது, இவரு மாதிரி பணக்காரெல்லாம் சாப்பிடலாம். கைஸ் எப்படி இருக்கு பாருங்க, செம்மலாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இதை பார்த்துக்க அப்படிங்க வீடியோ எடுக்காமல் இருக்க முடியும். ஆக்சுவலாக அங்கே நிறைய இடம் இருக்குது. எங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க, நாங்கள் ரோச்சோர்ன இடத்துல இருக்கோமா, அங்கேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு எல்லாமே வந்து நடந்தே போயிடலாம். எல்லாமே பக்கம் தான். 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தான். இங்கே பாருங்க ஃபுல்லாக ஹியர் தட் வே. இங்கே பாருங்க, அடே அப்பா எவ்வளோ பில்டிங். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம எந்த கண்ட்ரி விட்டு போகிறப்ப பண்ண அட்லீஸ்ட் ஆஃப் டே வாட்ச் vlog பண்ணாமல் தனியாக நிம்மதியாக சுற்றணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு பழக்கம் இருக்குது. நான் அப்படி தான் தாய்வானில் அப்படி தான் பண்ணேன். எஸ் தட் வே. நான் finish or go? I want to take videos. Okay. So yeah, this way we want to go. நான் வந்துட்டு இங்கே பேங்காக்கில் அப்படி தான் பண்ணேன். ஃபுல்லாக வீடியோ எடுத்து லாஸ்ட்டு போட்ட டைம் மட்டும் வீடியோ எடுக்கல. தாய்வானில் அப்படி தான் பண்ணேன். பட் சார் அப்படி இருக்கும்னு நினச்சி தான் மோஸ்ட்டாக vlog பண்ணுவேன். ஒரு 4 நாள் ஃபுல்லாக சுற்றி லாஸ்ட் ஒரு 1/2 day வேணால் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் கிளம்புனேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சத்தியமாக கண்டிப்பாக இந்த நான் பார்த்தது கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே கேமரா எடுத்து vlog பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உள்ள போய்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்கள், வந்துட்டேன் பாருங்க. இங்கே ஃபுல்லாக சாப்பாடு ஐட்டம் தான். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தனாலே நிறையா ஃபுட்டு, எப்படி சொல்கிறது, எல்லா ஒரு ஃபுட்டு இருக்குது. டர்க்கிஷ் ஃபுட்டு. I don't think. Okay. I am just showing that next year our
ஓகே டர்க்கிஷ் கைஸ் இங்க பாருங்க இதை பார்த்தா எப்படிங்க vlog பண்ணாம இருக்க முடியும் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா ஃபாரினர்ஸ் சீ ஃபுட் எஸ் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஃபாரினர்ஸ் மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஆளுங்க யாருமே இங்கே இல்லை ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குமாம்மா ஒரு கிளாஸே பார்த்துட்டிங்கன்னா 100 to 200 கிட்ட இருக்குமாம்மா ஓகே எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிளாஸ் வந்துட்டு $100 to $150 இருக்குமாமா சும்மா ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸ் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துங்க அந்த ஏரியாவில் ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து எல்லாமே கிட்ட இருக்குது ஆக்சுவலாக நான் பிளான் பண்ண புக் பண்ணேன் பட் எல்லாமே இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து இங்கே வந்து தான் பார்க்குறேன் நான் பிளான் பண்ண இடம் 4 இடம் அதை கவர் பண்ணிட்டேன் பட் இதெல்லாம் வந்துட்டு நான் பிளான் பண்ணாத இடம் எவ்வளோ அழகாக இருக்கு இங்கெல்லாம் ஃபுல்லாக பூட்டிருக்கு அன்றைக்கி சண்டேனால சில கடை அது வந்தது லேட் நாங்கள் வந்தது லேட்டு இப்போ நாங்கள் 10 மணிக்கு வந்திருக்கோம் There is a popular gallery full of many photos of full heroes of the world. Where? There, I don't know the name. I don't remember the name. Okay. I saw in 2 blocks. அவர் என்ன சொல்ல ஒரு யூடியூப் ஒரு வீடியோ பார்த்தாராமா ஏதோ ஒரு கேலரி ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி ஒன்று இருக்குமாம்மா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆக்டரோட ஃபோட்டோஸும் அங்கே கேலரி பண்ணி வச்சுருப்பாங்களாம்மா கேலரினா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்களாம்மா அவர் vlogல பார்த்தாராமா எங்கேன்னு தெரிலன்றாரு right side Right or left? The walls of painting. okay Colorful. They are also colorful, but better. கார் பாருங்க செம்ம அழகாக இருக்கு ப்ரொஃபஸர்ஸ் ஆக்சுவலி இந்த கார் தாங்க இங்கே டாக்ஸியாக இருக்குது இந்த கார் அந்த இல்லை இதே மாதிரி தான் என்ன காரு இது கியா காரு அது வந்துட்டு ஹுண்டாய் ஓடுது போல இருக்கு ஆக்சுவலாக இதுதான் லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் சிங்கப்பூர்லேருந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புற வீடியோஸ் இருக்கும் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேருந்து கிளம்புறதா இருக்கும் இது லாஸ்ட் வீடியோ கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் நாங்கள் ரொம்ப நாள் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம் எதுக்குறா vlog பண்ணிட்டு சும்மா அப்புறம் அந்த பக்கம் போய் பார்க்குறேன் vlog பண்ணாமல் விட்டால் நல்லா இருக்காதுல்ல இந்த ஏரியா மிஸ் பண்ணக்கூடாதுல்ல ஆக்சுவலி இது முஸ்லீமோட மசூதி மாஸ்க் ஸோ தப்பாக சொல்கிறேனோ முஸ்லீம் ப்ரே பண்ணுற இடம் நான் மாற்றி சொல்லிட போகிறேன் ப்ரோ ஐம் சேயிங் ராங் திஸ் இஸ் மாஸ்க் ஆர் மசூதி what do you say Masjid? This is Muslim temple Masjid. okay guys எனக்கு தெரியல தப்பா சொன்னா மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரியாது okay guys இது guys இங்க பார்த்தா ஏதோ கப்பல்ல எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு தெரியல தி ஜுவல் ஆஃப் மஸ்கட் இது கப்பல்ல வருது இதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க இது என்னது செடி இது ஒரு கோட்டை நினைக்கிறேங்க இது இங்கிலீஷில் எதுவும் எழுதலை பட் இது கோட்டை எனக்கு இங்கே பார்க்க தெரியும் வீடியோவில் பார்க்க தெரியல பட் நேரில் பார்க்க தெரியல This is the history telling us that from the Muslim come from Muscat to Singapore. And first time when they ஓகே கைஸ் இது வந்து நான் தப்பா சொல்லிட்டேன் இது வந்து ஒரு ஹிஸ்டரி தான் அவர் சொல்றாரு எஸ் பிரதர் டெல் மீ ஹிஸ்டரி ஆஃப் முஸ்லீம் I got okay you explained that when the first time Muscat India Sri Lanka then Singapore they found the Singapore okay city or the country of Singapore. கைஸ் சிங்கப்பூர் எப்படி கண்டுபிடிச்சாங்க இவர் சொல்ல என்ன சொல்றாரு மஸ்கட்லேருந்து கிளம்பி இந்தியா வந்திருக்கேன் இந்தியாவில் அது வந்து கொச்சின்னு நினைக்கிறேன் சரி எனக்கு சரியா தெரியல பட் அப்படி தான் இருக்குது கொச்சின் கிடையாது வேறு ஏதோ இடம் தமிழ்நாடு நினைக்கிறேன் அங்கேருந்து ஸ்ரீலங்கா போயிருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கே ஒரு தீவு போயிருக்காங்க அப்புறம் சிங்கப்பூர் இங்கே ஆக்சுவலாக ஒரு தீவு இருக்குது இந்த தீவு நான் மறந்துட்டேன் பட் இங்கே சிங்கப்பூர் வந்திருக்கிறாங்க கப்பலில் வந்திருக்காங்களா தென் பிரதர் எக்ஸ்பிளைன் திஸ் இது ஒரு கோட்டை போல் இருக்குங்க This is the ஃபோர்ட்
like பேலஸ் Agra. ஆக்ரா. ஓகே ஓகே. Agra fort. இது ஃபோர்ட். இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஃபோர்ட்னா என்ன தெரியும், ஒரு கோட்டை. இது கோட்டை. அப்புறம் வந்துட்டு This is sea beach. Sea beach. சி ஓகே. அப்போ வந்தப்போ இதெல்லாம் இங்கே சிங்கப்பூரில் இந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்துருக்காங்க போல. எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன். அவன் வந்து கடை ரீச் ஆகிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் இது என்னது, This is you know வால். weapons. ஓகே ஓகே. இது belt. வால். ஆமாம், அது வந்து பெல்ட்டில் வால் இருக்குது. ஆக்சுவலாக தெரில, நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. திஸ் இஸ் மஸ்கட். அண்டு இவங்க வந்துட்டு மஸ்கட்டில் வந்திருக்காங்க. அப்படியே வழியாக கடல் வழியாக வந்து இது வந்து கேண்டோன் மீன்ஸ் திஸ் இஸ் ஒன். I don't know. I think this is a popular destination at this time maybe, because I think this is Singapore nation or something. ஓகே ஓகே கைஸ், எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எது கம்மான திட்டாது, எங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். மஸ்கட்லேருந்து அப்படியே மேப் வந்து இங்கே வந்து கேண்டோன் ஒன்று போயிருக்கு. அடுத்து ஹிஸ்ட்ரி பார்ப்போமா? இது என்னது, டேட்ஸ். கஜூர். எஸ் ஐ நோ. இது பேரிச்சம்பழம். நம்ம கிறிஸ்டின் கூட சாப்பிடுவோம் நினைக்கிறேன். இது வந்துட்டு ஜக். அதை பேரிச்சம்பழத்தை பிச்சு ஜக்கில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே நினைக்கிறேன். இது பார்த்து அப்படின்னா பிரதர், திஸ் இஸ் சிங்கப்பூர் ஃப்ளாக். திஸ் இஸ் ஈரான். திஸ் இஸ் ஃப்ளாக். எனக்கு தெரில, தப்பாக நினச்சிக்கோ. இது நார்வேயோடது. இல்லை தெரிலங்க, எனக்கு மேப் எனக்கு கொடியே தெரிலங்க. சத்தியமாக கொடி தெரியல, தப்பாக சொல்லி மாட்டிக்கூடாது. பிரதர் ஹிஸ்ட்ரி. கைஸ், இங்கே மேலே பாருங்க. இது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே. இங்கே பாருங்க, அங்கே ஒரு பில்டிங் என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் மக்கள் குடிசை போட்டிருக்காங்க போல, அப்படிதான் நினைக்கிற, தெரியல. கேம்பாங் கிலான் ஜனம் தெரில, பார்ப்போம். கேம்பாங் கிலான் இது வந்துட்டு சிங்கப்பூர் போல இருக்குங்க. பிரதர், திஸ் இஸ் சிங்கப்பூர் சிட்டி. பிரதர், I think this is Singapore city now. Kebab. Yes. This is the place. Masjid Sultan. This is there. Guys, இப்போ 1920 century. Guys, பாருங்க, இப்போ நம்ம bro now standing here. Masjid, yes. Guys, பாத்துக்கோங்க. அப்போ இது இப்போ இப்படி இருக்கு, பட் அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஹிஸ்ட்ரி பற்றி எங்களுக்கு தெரியாது. என்ன போட்டிருக்கோம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, நான் என்ன பார்க்குறேன் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. Haji Lane is the second. Haji Lane, okay sir, second. Kampong Glam. தமிழாண்ணா? ஓகே, எனக்கு இதை பற்றி தெரியாது. நான் வீடு எடுத்து தப்பாக போட்டு நம்ம திட்டு வாங்கக்கூடாதுல்ல. When it changed in 13. கைஸ், இப்போ வந்து இது வந்துட்டு இப்போ 1920 இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் ஆகி பார்த்துட்டிங்கன்னா இப்போ இப்படியே இருக்குது. இப்போ ஃபுல்லாக வளர்ச்சி. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிங்கப்பூர் பிறகு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பில்டிங். இது வந்து திஸ் இஸ் பிரிட்ஜ். ஆமாம், இது வந்துட்டு பாலங்க. இது வந்துட்டு நம்ம இது சிங்கப்பூர் சிட்டி. எப்படி பயங்கரமான கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துல ஒரு 60 வருஷத்துல பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகியிருக்காங்க. இட்ஸ் அரப் ஸ்ட்ரீட். பிரதர், இது வேர் இஸ் இட்? Arab Street. It's around here. ஓகே, ஆமாம், அரப் ஸ்ட்ரீட் நாங்கள் பார்த்தோங்க. Arab Street. உங்களுக்கு தெரியுமா? Haji Lane. இது கேமராண்ணா? சரி, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கைஸ், இப்போ நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டேன். என்னன்னா வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தேன் அப்படின்னா யாராவது சைனா, இந்தியா வந்து இங்கே பிஸ்னஸ்க்காக ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்துருங்க. அப்படி இங்கே வந்துட்டு சைனா நம்ம சிங்கப்பூரை இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது பார்த்துட்டுன்னா இது மசூதிங்க. அது ஒரு பெரிய இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. எனக்கு தெரியாது, நான் படித்து பார்த்த வரைக்கும் மஸ்கட்லேருந்து வந்திருக்காங்க, வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க அரபு நாட்டுக்காரங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா நேமும் அரபில் தான் இருக்குது. எஸ் பிரதர், அரபு ஃபுல்லாக அரபில் தான் இருக்குது. அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. நான் இதை பற்றி எனக்கு தெரியும். இங்கே சும்மா வந்த டைமே vlog பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். திஸ் வே இங்கே எல்லாமே க்ளோஸ் போல இருக்குது. This is final decision. I think in the morning there are more things Yes. to explore, because in this night the night
food shop and bars are only open. ஓ ஓகே எஸ் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் ஸ்டீஃபன்.